முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க எல்லாம் பேசுறதுக்கு இடமே இல்லை. ஏன் நீங்க இப்படி சொல்றோம்? ஏன் நீங்க இப்படி கால் தீங்கும் வரையில நின்ற நிலையில இரவுல வணங்கணும் யாரும் சொல்லலாம் என்று கேட்ட உடனே அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாளைக்கு மனுஷன் மைதானம் ஒன்று இருக்குது, நாளைக்கு சூரியனை பக்கத்தில் எல்லாம் கொண்டு வைப்பானே, கபருடைய வேதனை ஒன்று இருக்குது, சுவர்க்கம் ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்குது. இதை சொல்லல, சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அப்பலா அக்கூன அமுதன் சக்கூரா, அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கக்கூடாதா? நன்றிக்குத்தான் நான் சொல்லுவேன், நன்றிக்குத்தான் தக்குவா, நன்றிக்குத்தான் இபாதத். நன்றி அல்லாஹ் சுவர்க்கத்தை தந்தே தீருமான். அழிஞ்சு போற உலகத்துல ஈமான தந்த அல்லாஹ், அழிஞ்சு போற உலகத்துல முஸ்லிமாக பொறுக்க வச்ச அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தரமாட்டானா? எங்களை நரகத்துல போட்டு அவனுக்கு என்ன சந்தோஷம் இருக்குது? எங்களுக்கு சுவர்க்கத்தை தந்தன்னு அவனுக்கு குறைஞ்சா வைக்கும். அல்லாஹ் கூப்புதான், அல்லாஹ் லவ் பண்ணணும், அல்லாஹ் காதலிக்கணும், அல்லாஹ் அன்பு வைக்கணும், அல்லாஹ் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. பெற்ற தாயை விட 70 மடங்குக்கு அதிகமாக நான் அன்பு வச்சிருக்கிறேன், எனவே நீங்க என்னை அன்பு வைங்க என்றுதானே அல்லாஹ் சொன்னான். அன்போடு இபாதத் செய்யும். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். இவற்றிலையும் அல்லாஹ் ரொம்ப பத்தித்தானே இந்த குர்ஆனில் சொல்லுது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், குல் நபியே நாயகமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை மஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக இருந்தால், யாருக்கு? எங்களை பார்த்து, ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்க, என்ன புரிஞ்சு கொள்ளுங்க, நான் செஞ்சத்தை செய்யுங்க, நான் சொன்னத்தை செய்யுங்க, நான் விரும்பினத்தை செய்யுங்க, நான் வெறுத்தத்தை ஒதுக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட மனைவியை விட, உங்களோட தாய் தகப்பனை விட, உங்களோட பிள்ளைகளை விட, உங்களோட சொத்து செல்வங்களை விட, உங்களோட உயிரை விட என்னைய நீங்க நேசி. அப்ப அல்லாஹ் உங்களைய முஹப்பத் வைப்பா. நரகம் காவிரிகளுக்குரியது, எங்களுக்கு நரகம் வேண்டாம். நரகத்துக்கு போற அமைப்புல எங்களை அமல்களை நாங்கள் அமைச்சுக் கொள்ளக்கூடாது. நரகத்தை பற்றி நாங்கள் யோசிக்கப்படாது, நரகத்தை பற்றி நினைச்சு பார்க்க கூடாது. நாங்க சுவர்க்கத்துக்குரியவங்க, எனவே சுவர்க்கத்துக்குரிய அமல்கள் எதுவோ அது மட்டும்தான் எங்களுக்கு. பாவம் நரகத்துக்குரியது. நான் முஸ்லிம், எனக்கு பாவம் வேண்டாம். புறம் பேசுவது நரகத்துக்குரியது, எனக்கு புறம் பேசுவது வேண்டாம். பொறாமை கொள்வது நரகத்துக்குரியது, எனக்கு பொறாமை வேண்டாம். மற்ற மக்களுடைய மனதை மோதிக்கிறது, மற்ற மக்களுக்கு ஹிந்தளிக்கிறது, ஹிந்தல் பண்றது, எல்லாரையும் விட நான் தான், நான் பெருமை ஷைத்தானுக்கு. நரகத்தின் தலைவர் இப்லீஸ், நரகத்தில் முதலாவதாக நுழையக்கூடியவன் இப்லீஸ். அந்த இப்லீஸை சந்தோஷப்படுத்தினால் சொர்க்கம் போகிறார். எனவேதான் அல்லாஹ் தஆலா மஹப்பத் வச்சு, அல்லாஹ் தஆலா அன்பு வச்சு நாங்கள் நல்ல மக்களை செய்து அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, இந்த ரமலான் மாதத்தில் மட்டுமல்லாமல் ரமலான் அல்லாத காலங்களில் எங்களுடைய பள்ளி வாசல் இப்படியே நிறையும். 5 வக்து இமாம் ஜமாத் இப்படியே வரும், சுபஹுடைய வக்தும் இப்படியே வரும். ரமலானிலும் இதே அல்லாஹ் தஆலா, ரமலான் அல்லாத காலத்திலும் இதே அல்லாஹ் தஆலா, ரமலானிலும் இதே குர்ஆன், ரமலான் அல்லாத காலத்திலும் இதே குர்ஆன், ரமலானிலும் இதே ரஹ்மத்துல் லில் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான் அல்லாத காலத்திலும் அவர்கள் தான் எங்களுக்கு தலைவர், அவர்கள் தான் எங்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்கள். எனவே அல்லாஹ் தஆலா எங்களை ரஹமத்து செய்திருக்கிறார். அந்த ரஹமத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது, அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் விசேஷமாக என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எந்த சிக்கல்கள் வந்தாலும், எந்த ஆபத்துகள் வந்தாலும் நாங்கள் உடனடியாக மூதுல விழுந்து துவா கேட்கிறது இருக்கிறே, இதை விட பெரிய ஒரு மருந்து உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு உலகத்தில் ஆக விருப்பமானது அல்லாஹ்வை சுஜூது செய்கிறது.
உலகத்துல சுவர்க்கத்துல என்னோட இப்படி நெருங்கி இருக்க வேணும்னா சுஜூத் அதிகமாக்கி கொடுங்க, அதிகமா கொடுத்து கொடுங்க, அதிகமா சுன்னத்தான அமல்களை செஞ்சு கொடுங்க, பரதான அமல்களை செஞ்சு கொடுங்க, சுஜூத அதிகப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொன்னாங்க. தொழுகையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொன்னாங்க. அதே போல அல்லாஹ் தஆலாவுக்கு ஆக விருப்பமான அமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுவோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக விருப்பமான அமல் அல்லாஹ்வை சுஜூத் செய்வது. பாருங்க, ரெண்டு பேரும் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுக்காம அல்லாஹ்வை வணங்குவதுதான் எனது சந்தோஷம். அல்லாஹ் தஆலா என்னுடைய ஹபீபின் மீது ஸலவாத் சொல்வதுதான் என்னுடைய சந்தோஷம். பாருங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மலாயிகமார்களும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள் அல்ல, சொல்வார்கள் அல்ல, சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் நஹ்வு படி, கிராமர் படி இந்த ஆயத்துக்குரிய கருத்து தான். சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, தக்வாதாரிகளே, சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அவர்கள் மீது நீங்களும் ஸலவாத்தும் சொல்லுங்க, சலாமும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 3 தடவை ஓதினா ஒரு குர்ஆன் ஓதி முடிச்ச நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னா சுவர்க்கத்தில் எங்களுக்காக ஒரு மரம் நாட்டப்படும். அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், ஒவ்வொரு திக்ருக்கும் சுவர்க்கத்தில் ஒவ்வொரு மரம் நாட்டப்படும். அதே போல சூரா யாசீன ஒரு தடவை ஓதினால் 10 குர்ஆன் ஓதிய நன்மைகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரான். அதே போல அல்லாஹ் தஆலா என்னடியார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஸமதன் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ரமலான் மாதத்தில் அல்ல, ரமலான் அல்லாத காலத்துல சும்மா நாட்கள்ல இத ஒரு தடவை ஓதினால் 20 லட்சம் நன்மைகள் அல்லாஹ் தருகிறார். 5 தடவை ஓதினால் 1 கோடி நன்மை. ரமலான் மாதத்துல ஒரு சுன்னத்தான அமலுக்கு ஒரு பலமுடைய கூலி கிடைக்கும், ஒரு பலனுக்கு 70 பலமுடைய கூலி கிடைக்கும். இதே போலதான் திக்ருகளுக்கும் பல மடங்கு கிடைக்கும். எனவே 20 லட்சம் நன்மை பல கோடியாக திரும்பி வரும். இப்படி ஒவ்வொரு திக்ருக்கு, ஒவ்வொரு ஆதாயத்துக்கு, ஒவ்வொரு துஆவுக்கு இன்னின்ன நன்மைகள் தான் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமது உயிரிலும் மேலான கண்மணியான நாயகம் முஹம்மது முஸ்தபா அல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னா அதுக்கு நன்மை இல்லை, நன்மையை பத்தி சொல்லில்ல. குர்ஆன்ல பார்த்தாலும் நன்மை இல்லை, ஹதீஸ்ல பார்த்தாலும் நன்மை இல்லை. மாறாக அதுல ஒரு தாற்பயம், அதுல ரகசியம் என்னன்னு பார்த்தா அல்லாஹ் தஆலா எந்த அமலும் செய்ததில்லை, மலாயிக்காமார்கள் எந்த அமலும் செய்ததில்லை. அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரே ஒரு அமல், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார், ரஹமத் செய்து கொண்டிருக்கிறார். மலாயிக்காமார்கள் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு சொல்ல சொன்னார், நாங்க இப்ப சொல்றோம் இதுக்கு நன்மை 1 லட்சமா, 10 லட்சமா, 50 லட்சமா, இதுக்கு நன்மைகள் கிடையாது. நன்மைகள் எழுதப்பட்டில்ல. மாறாக அதுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? எங்கட பேர்ல அல்லாஹ் மட்டும் ஸலவாத் சொல்கிறார். எங்கட பேர்ல எங்களை நினைச்சு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நேரம் ஒதுக்குகிறார். நாங்க எல்லாரும் அல்லாஹ் விரும்பித்தான் சொல்ல வந்திருக்கிறோம். எங்கள எத்தனை பேரை அல்லாஹ் தெரிஞ்செடுத்தான்னு அதுதான் தேவை. நாம் எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மத் வச்சிருக்கிறோம், அவங்களை பின்பற்றுகிறோம், அவங்களை புகழ்கிறோம். ஆனா அவங்க எத்தனை பேரை புகழ்றாங்க, அவங்க எத்தனை பேரை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க, அதுதான் முக்கியம். நாம் எல்லாரும் போலியாக்களை முஹம்மத் வச்சிருக்கிறோம், குடும்பமார்களை முஹம்மத் வச்சிருக்கிறோம், இறைநேசர்களை முஹம்மத் வச்சிருக்கிறோம். அவங்க பேரை சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அவங்களை புகழ்ந்து அன்னதானங்கள் எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயம், தாராளமாக செய்யக்கூடிய விஷயம். ஆனா எங்கட குணம், எங்கட நடத்தைகள் அவங்க விரும்பக்கூடியவாறு இருக்குதா? அவங்க செஞ்சதுல ஒரு பகுதியாவது நாங்கள் செய்தோமா?